ஓம் சாந்தி 12/6/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சூரிய வம்ச ராஜ்ய பதவி அடைவதற்கு தன்னுடைய அனைத்தையும் தந்தையிடம் ஸ்வாஹா செய்யுங்கள். சூரிய வம்ச ராஜ்ய பதவி என்றால் ஏர் கண்டிஷன் டிக்கெட். கேள்வி: இந்த உலகத்தில் குழந்தைகளாகிய உங்களை விட அதிர்ஷ்டசாலிகள் வேறு யாருமே இல்லை, எப்படி? பதில்: குழந்தைகளாகிய உங்களுக்கு முன்னால் எல்லையற்ற தந்தை இருக்கிறார். அவரிடமிருந்து உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. நீங்கள் இந்த நேரம் எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற டீச்சர், சத்குருவினுடையவர்கள் ஆகி அவரிடம் இருந்து எல்லையற்ற பிராப்தி அடைகிறீர்கள். உலகத்தினர் அவரை அறிந்து கொள்ளவே இல்லை. ஆகையால் அவர்கள் உங்களைப் போல அதிர்ஷ்டசாலிகளாக எப்படி ஆக முடியும்? இந்த முரளில பாபா ஸ்ரீ நாராயணர் அல்லது ஸ்ரீ லக்ஷ்மியை திருமணம் செய்துக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. தகுதியுடையவராக ஆகலை அப்படின்னா எப்படி திருமணம் செய்துக்க முடியும்? எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? யார் தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் பாபா இதெல்லாமே உங்களுடையது என்று எல்லாமே தந்தைக்கு கொடுத்துட்றாங்களோ அவங்க தான் செல்வந்தர்கள் ஆவாங்க அப்படின்றார் பாபா. ஓ காட்ஃபாதர் கருணை காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. சிவ ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. இருந்தாலும் அவர் எப்போ வருவார் என்று யாருக்குமே தெரியாது. பொதுவாக அலங்காரங்கள் எல்லாம் விஷ்ணுவுக்கு காட்டுறாங்க, சங்கையும் சரி, தாமரை மலரையும் சரி. ஆனால் பாபா சொல்கிறார், சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு அலங்காரங்கள் இருக்குமா என்ன? இந்த அலங்காரங்கள் எல்லாமே பிராமணர்களுடையது தான். ஆனால் பிராமணர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இன்றைக்கு பிராமணர்களாக இருக்காங்க, நாளைக்கு சூத்ரர்களாக மாறிடுறாங்க. இன்றைக்கி பிரம்மகுமார், நாளைக்கு சூத்ரகுமார். ஏன்னா மாயா தாமதிக்காது. எப்போ நம்ம தவறு செய்வோன்னு காத்துக்கிட்டே இருக்குது. எப்போ ஸ்ரீமத் படி நடக்கிறதில்ல, எப்போ தவறு செய்வாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ கொஞ்சம் ஏதாவது தவறு செய்தாலே போதும், ஓங்கி ஒரு அறை கொடுத்து முகத்தையே திருப்பிடுறது அப்படின்றார். ஒரு செகண்டில் ஜீவன் முக்தி கிடைக்கும் தான். ஆனால் மாயா ஒரு செகண்டில் அந்த ஜீவன் முக்தியை அழிச்சிடுறது. சொர்க்கத்தில் துன்பம் கொடுக்கக்கூடிய மிருகங்கள், ஈ, கொசு போன்ற எந்த விஷயங்களும் இருக்காது. இங்கே கூட பெரிய மனிதர்களுடைய வீடு எவ்வளோ சுத்தமாக இருக்கும். அங்கே ஈயோ கொசுவோ எல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது, நுழைய முடியாது அப்படின்றார். அதுபோல் இந்த ஈ கொசுவெல்லாம் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது, நுழைவதற்கான சக்தியே இல்லை அப்படின்றார். அழுக்காக்கக்கூடிய, அசுத்தப்படுத்தக்கூடிய எந்த விஷயங்களும் இருக்காது. நல்ல இயற்கையான மலர்களின் நறுமணம் மட்டுமே இருக்கும் அப்படின்றார். முரளியின் பாடல்: நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, நீதான் என்னுடைய அதிர்ஷ்டம். நீ என்னுடைய அருகில் இருக்கும்போது எனக்கு வேற என்ன வேண்டும்? ஓம் சாந்தி. இப்போது நாம் பிராமண சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள், பிறகு தேவதா சம்பிரதாயத்தினர்களாக ஆகுவோம் என்பது பிராமண குல பூஷண குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைகளுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இப்போது எல்லையற்ற தந்தை நம் முன்னால் இருக்கிறார். எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. வேறு என்ன வேண்டும்? அதாவது அந்த பாட்டில் வருது இல்லையா, நீ என்னுடைய அருகில் இருக்கும் போது எனக்கு வேற என்ன வேணும்? அதனுடைய கான்டெக்ஸ்டில் பாபா இந்த லைன் புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் இருக்கும் பக்தர்கள் பகவானை, அதாவது மணப்பெண்கள் மணமகனை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவரை அறியாமல் இருப்பது அதிசயமாக இருக்கிறது. மணப்பெண் மணமகனை அறியாமல் இருப்பதை எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? அறியாமல் எப்படி நினைவு செய்ய முடியும்? பகவான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கிறார்கள். இருந்தாலும் அறிமுகம் இல்லாமல் நினைவு செய்தால் அனைத்தும் வீணாகி விடுகிறது. ஆகையால் நினைவு செய்வதால் எந்த பலனும் கிடைப்பதில்லை. பகவான் யார், அவரிடமிருந்து என்ன கிடைக்கும் என்ற எதையும் அறியவில்லை. இங்கே நீங்கள் முதலில் தந்தையினுடையவராக, பிறகு டீச்சருடையவராக, பிறகு சத்குருவினுடையவராக ஆகிறீர்கள்.
தந்தை மற்றும் டீச்சரை விட குரு உயர்ந்தவராக இருக்கிறார். செல்லமான குழந்தைகளே, நீங்கள் என்னிடமிருந்து உங்களுடைய ஆஸ்தியை அடைவீர்கள் தானே என்று தந்தை கேட்கிறார். ஆமாம் பாபா, ஏன் அடைய மாட்டோம் என்று எல்லோரும் சொல்கிறீர்கள். சரி, சந்திரவம்சத்தின் ராமர் பதவி பெற்றால் திருப்தியாக இருப்பீர்களா? உங்களுக்கு என்ன வேண்டும்? தந்தை பரிசு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் சூரிய வம்ச லக்ஷ்மியை திருமணம் செய்வீர்களா அல்லது சந்திரவம்சம் சீதையை திருமணம் செய்வீர்களா? ஸ்ரீ நாராயணரை அல்லது ஸ்ரீ லக்ஷ்மியை திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதி இருக்கிறதா என்று உங்கள் முகத்தை பார்த்து கொள்ளுங்கள். தகுதியுடையவராக ஆகாமல் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பெறுவதே உங்கள் குறிக்கோள். அதுதான் சூரிய வம்ச ராஜ்ய பதவி. சந்திர வம்சம் செகண்ட் கிரேட். எப்படி ட்ரெயினில் ஏர் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் என்று இருக்கிறதோ, அதுபோல சத்தியுகத்தின் முழு ராஜ்யமும் ஏர் கண்டிஷன் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏர் கண்டிஷனை விட உயர்ந்த கிளாஸ் எதுவும் இல்லை. அடுத்தது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆகையால் நீங்கள் ஏர் கண்டிஷன் சூரிய வம்ச ராஜ்யத்தை அடைவீர்களா அல்லது சந்திரவம்ச ஃபர்ஸ்ட் கிளாஸை அடைவீர்களா என்று இப்போது பாபா கேட்கிறார். அதைவிட குறைந்தது பிறகு செகண்ட் கிளாஸில் வரிசை கிரமமாக வாரிசாவது. பிறகு நீங்கள் பின்னால் வந்து ராஜ்யத்தை பெறுவீர்கள். அதுவும் இல்லை என்றால் 3ஆம் வகுப்பு பிரஜைகள். பிறகு அதிலும் டிக்கெட் ரிசர்வ் செய்யப்படுகிறது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசர்வேஷன், செகண்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் என்று வரிசை கிரமமான நிலை இருக்கிறது. மற்றபடி அங்கே சுகம் இருக்கவே இருக்கிறது. தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் தானே. செல்வந்தர்கள் ஏர் கண்டிஷன் டிக்கெட் எடுப்பார்கள். உங்களில் யார் செல்வந்தராவீர்கள்? பாபா, இதெல்லாம் உங்களுடையது என்று யார் தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் தந்தைக்கு கொடுத்து விடுகிறார்களோ அவர்கள் ஆவார்கள். பாரதத்தில்தான் ஒப்பந்ததாரர், ரத்தின வியாபாரி, மந்திரவாதி என்று தந்தைக்கு புகழ் பாடப்பட்டிருக்கிறது. அஷரீரி பவ, தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள் என்று தந்தை இப்போது சொல்கிறார். நான் ஆத்மா யாருடைய குழந்தை என்பதை யாரும் அறியவில்லை. அதிசயமாக இருக்கிறதல்லவா? ஓ காட் ஃபாதர், கருணை காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். சிவ ஜெயந்தியையும் கொண்டாடுகிறார்கள். இருந்தாலும் அவர் எப்போது வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. தந்தை எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறார். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். இல்லற காரியங்களை செய்து கொண்டே தாமரை மலர் போல இருங்கள். விஷ்ணுவிற்கு அனைத்து அலங்காரங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். சங்கையும் கொடுத்திருக்கிறார்கள், மலரையும் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலும் தேவதைகளுக்கு அந்த அலங்காரங்கள் இருந்ததா என்ன? இது எவ்வளவு ஆழமான விஷயம். அது பிராமணர்களின் அலங்காரம். ஆனால் பிராமணர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இன்று பிராமணராக இருக்கிறார், நாளை சூத்ரராக மாறிவிடுகிறார். பிரம்மா குமாரே சூத்ரகுமாராக மாறிவிடுகிறார். மாயா கொஞ்சம் கூட தாமதிப்பதில்லை. ஒருவேளை யாராவது தவறு செய்து தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால், புத்தி கெட்டுவிட்டால் மாயா நன்றாக அறை கொடுத்து முகத்தை திருப்பி விடுகிறது. ஓங்கி ஒரு அறை கொடுத்தால் முகம் அப்படியே திரும்பிவிடும் என்று மனிதர்கள் கோபத்தில் சொல்கிறார்கள் தானே. எனவே மாயாவும் அப்படிதான். தந்தையை மறந்தால் மாயா ஒரு நொடியில் அறை கொடுத்து முகத்தை திருப்பி விடுகிறது. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி அடைகிறார்கள். மாயா ஒரு நொடியில் ஜீவன் முக்தியை அளித்து விடுகிறது. எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகளை மாயா பிடித்து கொள்கிறது. எங்கேயாவது தவறு செய்கிறார்களா என்று பார்க்கிறது. அப்போது உடனே அறை கொடுத்து விடுகிறது. தந்தையோ வந்து பழைய உலகத்திலிருந்து முகத்தை திருப்புகிறார். தந்தைக்கு குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு இனிமையானவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அதே போன கல்பத்தின் குழந்தைகள் என்று சொல்கிறார். நான் ஒவ்வொரு கல்பமும் வந்து உங்களுக்கு கற்பிக்கிறேன். எவ்வளவு அதிசயமான விஷயமாக இருக்கிறது.
சொர்க்கத்தின் ஸ்தாபனையில் எந்தவிதமான துக்கமும் ஏற்படுவதில்லை. அங்கே நம்பர் 1 ஃபர்னிச்சர் வசதிகள் கிடைக்கிறது. துன்பம் கொடுக்கும் விலங்குகள், ஈ போன்ற எதுவும் இருக்காது. இங்கேயும் பெரிய மனிதர்களின் வீடு எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது. ஒருபோதும் ஈ போன்றவற்றை பார்க்க முடியாது. கொசுவும் கூட நுழைய முடியாது. அதுபோல ஈ கொசுக்கெல்லாம் சொர்க்கத்திற்கு வருவதற்கு சக்தி இல்லை. அழுக்காக்கும் விஷயங்கள் எதுவும் இருக்காது. இயற்கையான மலர்களின் நறுமணம் இருக்கும். வைகுண்டத்தில் எவ்வளவு நல்ல நல்ல மலர்கள், தோட்டம் போன்றவை இருக்கிறது. சொர்க்கத்தில் சின்ன குழந்தைகள் கூட நன்றாக இருப்பார்கள். குறும்பு செய்யக்கூடிய விஷயமே அங்கே இருக்காது. மாதேஸ்வரி மம்மா அவர்களின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியங்கள். தலைப்பு: மனிதலோகம், தேவலோகம் மற்றும் ஆவிகளின் உலகம் பற்றிய விளக்கம். அசுத்த ஆவிகள் யாரை பேய் என்று சொல்லப்படுகிறதோ அது உண்மையா அல்லது கற்பனையா அல்லது யூகமா என்று பல மனிதர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதை பற்றி இன்று தெளிவாக புரிய வைக்கிறேன். மனித ஆத்மாக்கள் எப்போது பாவ கர்மங்களை செய்கிறார்களோ அப்போது அவர்கள் பல விதங்களில் அவசியம் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் அதை மனித பிறவியிலேயே அனுபவிக்க வேண்டியதாக இருக்குமே தவிர விலங்குகள் மற்றும் பறவைகளாக மாறி அனுபவிக்க வேண்டியதில்லை. மனிதன் மனிதனாகவே பிறக்கிறான். மனித ஆத்மா வேறு, விலங்குகளின் ஆத்மா வேறு. மனிதன் ஒருபோதும் விலங்காக மாறுவதில்லை மற்றும் விலங்கு ஒருபோதும் மனிதன் ஆகுவதில்லை. அவற்றின் உலகம் வேறு, மனித ஆத்மாக்களின் உலகம் வேறு. சுகதுக்கத்தை அனுபவிக்கும் உணர்வு மனிதர்களிடம் அதிகமாக இருக்கிறது. விலங்குகளிடம் அவ்வளவு இல்லை. எப்போது நாம் சுத்த கர்மங்களை செய்கிறோமோ அப்போது சுகத்தை மனித உடலிலேயே அனுபவிக்கிறோம். அதேபோல் துக்கத்தையும் நிச்சயம் மனித உடலில் வந்துதான் அனுபவிக்க வேண்டும். மேலும் இந்த ஞானத்தை கேட்கும் புத்தியும் மனித உடலில்தான் இருக்கிறது, விலங்குகளிடம் இருப்பதில்லை. எனவே இந்த உலக விளையாட்டில் முக்கியமான பாகம் மனிதர்களுடையது. இந்த விலங்குகள், பறவைகள் எல்லாம் இந்த உலக நாடகத்திற்கு அழகு சேர்க்கிறது. முழு கல்பத்தில் சத்யுக ஆரம்பத்தில் இருந்து கலியுக கடைசி வரை மனித ஆத்மாக்களுக்கு 84 பிறவிகள் இருக்கிறது. மற்றபடி இந்த 84 லட்சம் என்பது விலங்குகள், பறவைகள் போன்றவற்றின் வெரைட்டியாகவும் இருக்கலாம். இந்த ரகசியங்களை எல்லாம் பரமாத்மாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. ஆத்மாக்களின் இருப்பிடம் பிரம்ம தத்துவம், அதாவது நிராகார உலகம். விலங்குகளும் பறவைகளும் தோன்றி மறையும் மற்றும் சத்தோரஜோ தமோவில் வருவதற்கான பாகம் இருக்கிறது. நாம் இயற்கையின் அதிக விஸ்தாரத்திற்கு போகாமல் முதலில் நமது ஆத்மாவிற்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். அதாவது மன்மனாபவ நிலையில் இருக்க வேண்டும். இப்போது மனித ஆத்மாக்களை பற்றி பேசலாம். எந்த ஆத்மாக்கள் அசுத்த காரியங்களை செய்து விகர்மத்தை உருவாக்குகிறதோ அது தன்னுடைய அசுத்த சம்ஸ்காரத்தின்படி பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வந்து முதல் இடைக்கடையில், அதாவது மரண தருவாயில் தான் செய்த விகர்மங்களின் காட்சிகளை பெற்று சூக்ஷ்மத்தில் தண்டனையை அனுபவிக்கிறது. அந்த கொஞ்ச நேரத்தில் அநேக ஜென்மங்களின் துன்பத்தை உணர்கிறது. பிறகு ஷரீரத்தை விட்டு சென்று கர்ப்ப ஜெயிலில் துக்கத்தை அனுபவிக்கிறது. பிறகு சம்ஸ்காரத்தின் அடிப்படையில் அப்படிப்பட்ட தாய் தந்தையிடம் பிறவி எடுத்து அங்கும் தன்னுடைய வாழ்க்கையில் சுக துக்கத்தை அனுபவிக்கிறது. இதற்கு தான் முதல் இடைக்கடை என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிறக்கும் போதும் துன்பம், வாழும் போதும் துன்பம், இறக்கும் போதும் துன்பம். அதாவது நம்முடைய சம்ஸ்காரத்தினுடைய அடிப்படையில் தான் நமக்கு வாழ்க்கை கிடைக்கும்.
அதாவது இந்த மாதிரி தாய் தந்தையிடம் பிறக்கணும் அப்படின்றது எதனுடைய ஆதாரத்தில் நிர்ணயிக்கப்படுதுன்னா சம்ஸ்காரத்தினுடைய அடிப்படையில். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஏதோ ஹார்ட் ப்ராப்ளமில் கஷ்டப்படணும்னு இருந்தது அப்படின்னா அப்போ நான் எங்கே பிறப்பேன்? கண்டிப்பாக எந்த தாய்க்கு அந்த நோய் இருக்கோ அங்கே தான் போய் பிறப்பேன். அதே போல் பாசிட்டிவான விஷயங்கள்லையும் பார்க்கலாம். சப்போஸ் ஒரு ஆத்மா பிறந்த உடனேயே நல்ல வசதிகள் சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் பிறக்கணும், அந்த தாய் தந்தையிடம் தான் பிறக்கணும். ஆகையில் சில நேரங்களில் பார்த்துருக்குறோம், அந்த ஆத்மா கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே அவங்களுக்கு எல்லா வசதிகள் வருது, பணம் வருது, அப்புறம் வீடு கட்டுவாங்க, அதுக்கப்புறம் கார் எல்லாம் வாங்குவாங்க, பிஸ்னஸ் எல்லாம் நல்லா ஃப்ளரிஷ் ஆகும். அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஆத்மா ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இந்த ஆத்மாவினால்தான் நாங்கள் ரொம்ப முன்னேறிட்டோம், எங்களுக்கு இந்த ஆத்மா குழந்தை ரொம்ப லக்கி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது என்ன தோணுது? ஓ, இந்த ஆத்மாவுக்காக தான் அந்த தாய் தந்தையெல்லாம் ஏற்பாடு செய்துட்ருக்காங்க அப்படின்னு தோணுது இல்லையா? அதனால எதுவாக இருந்தாலும் அந்த சம்ஸ்காரத்தினுடைய அடிப்படையில் தான் ஜென்மமே கிடைக்கும். ஆனால் சில ஆத்மாக்கள் சரீரத்தை எடுக்காமல் சூக்ஷ்ம உடலோடு அந்த ஆகாய தத்துவத்திலேயே ஆவிகளாக அலைந்து கொண்டே இருக்கும். அதுவும் ஒரு தண்டனை தான், அதாவது துன்பத்தை அனுபவிப்பதாகும். அந்த அசுத்த ஆவிகளோடு யாருக்கு கணக்கு வழக்கு இருக்குமோ அவருக்குள் பிரவேசமாகி அவருக்கு துக்கத்தை கொடுக்கிறது. கணக்கு வழக்கை தீர்த்த பிறகு சென்று தன்னுடைய சரீரத்தை எடுத்துக்கொள்கிறது. சில ஆவிகள் யாருக்குள் பிரவேசம் செய்கிறதோ அவரை அதிகமாக அடிக்கவும் செய்கிறது, அதிக கஷ்டங்களை கொடுக்கவும் செய்கிறது. இவை அனைத்தும் கணக்கு வழக்குகளை அனுபவிக்கும் வகைகள். ஆனால் அனைவருக்கும் மனித உடலில்தான் சுக துக்கத்தின் உணர்வு ஏற்படுகிறது. எந்த ஆத்மா முக்தி தாமத்திலிருந்து இந்த மனித உலக விளையாட்டிற்கு வருகிறதோ அது இடையில் முக்தி தாமத்திற்கு போக முடியாது. தான் செய்த அசுத்த அல்லது சுத்த கர்மத்தின் அடிப்படையில் சம்ஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு சுக துக்கத்தின் சக்கரத்தில் வருகிறது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் மறுபிறவி இருக்கிறது, ஒரு பரமாத்மாவிற்கு மட்டும் இல்லை. நல்லது. ஓம் சாந்தி. மாதேஸ்வரி அவர்களின் வாழ்க்கையின் முக்கிய தாரணைகள். 12வது பாயிண்ட், மம்மாவுக்கு சமமாக சதா களைப்பற்றவர் ஆகணும். மம்மாவின் முகத்தில் ஒருபோது களைப்பின் சின்னமே பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சேவை இருந்தாலும் களைப்பற்றவராக இருந்தார். அதுபோல நாமும் களைப்பற்றவராகி சேவை செய்யணும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எப்போது இந்த பழைய உலகத்திலிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டீர்களோ அப்போது மீண்டும் மாயா தன் பக்கம் முகத்தை திருப்பும்படியான எந்த தவறையும் செய்யக்கூடாது. ஸ்ரீமத்தை அவமதிக்கக்கூடாது. தந்தையிடம் இருந்து முழு ஆஸ்தி அடைய வேண்டும். 2வது பாயிண்ட், தந்தையிடம் தன்னுடைய அனைத்தையும் ஸ்வாகா செய்து உறுதியான வாரிசாகி சத்யுக ஏர் கண்டிஷன் டிக்கெட் வாங்க வேண்டும். குறிக்கோளை புத்தியில் வைத்து முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், ஒரு நொடியில் அனைத்து பலவீனங்களில் இருந்தும் விடுதலை அடைந்து மரியாதா புருஷோத்தமராக ஆகக்கூடிய சதா ஸ்நேகி ஆகுங்கள். எப்படி ஸ்நேகமுடையவர் அந்த ஸ்நேகத்திற்கு வசமாகி தன்னுடைய அனைத்தையும் அர்ப்பணம் செய்து விடுகிறார். ஸ்நேகமுடையவருக்கு எதையும் அர்ப்பணம் செய்வதற்கு யோசிக்க வேண்டியதாக இருக்காது. ஆகையால் என்னென்ன மரியாதைகளை நியமங்களை கேட்கிறீர்களோ அவற்றை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான, அதாவது அனைத்து பலவீனங்களில் இருந்தும் விடுபடுவதற்கான சகஜ யுக்தி சதா ஒரு தந்தைக்கு ஸ்நேகி ஆகுங்கள். யாருடைய ஸ்நேகியாக இருக்கிறீர்களோ அவருடைய சகவாசத்தில் நிரந்தரமாக இருங்கள். அப்போது ஆன்மீகத்தின் வண்ணம் படிந்துவிடும்.
பிறகு ஒரு நொடியில் மரியாதா புருஷோத்தமர் ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் சிநேகம் உடையவர்களுக்கு தந்தையின் உதவி தானாகவே கிடைத்து விடுகிறது. ஸ்லோகன்: நிச்சயத்தின் அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் சம்பூர்ண நிலை வரை சென்று சேருவது உறுதி. ஓம் சாந்தி.